சரி, அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு? சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய்க்கு துணை முதல்வர் உதயநிதி காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். நேற்று விகடன் குழுமம் சார்பில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் பேசிய விசிக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, இனி யாரும் பிறப்பால் முதல்வர் ஆகக்கூடாது என கூறியிருந்தார். பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. அவரை தொடர்ந்து பேசிய தாவேகா தலைவர் விஜய், வருகிற தேர்தலில் திமுக 200 தொகுதிகளை கைப்பற்றாது எனவும் மக்கள் அதனை மைனஸ் ஆக்குவார்கள் என தாக்கி பேசியிருந்தார். கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை, மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே. இருவரின் இந்த பேச்சுக்கும் பெரும் எதிர்ப்பு திமுகவினர் மத்தியில் கிளம்பியுள்ளது. திமுக அமைச்சர்கள் இருவரின் பேச்சையும் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், விஜயின் மேடை பேச்சு குறித்த கேள்விக்கு தான் சினிமா செய்திகள் பார்ப்பதில்லை என தாக்கி பேசியுள்ளார். மேலும் பிறப்பால் யாரும் முதல்வராக கூடாது என விசிக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூறியது குறித்து பேசிய துணை முதல்வர் உதயநிதி, யாரு இங்கு பிறப்பால் முதல்வர் ஆனார்கள்? மக்கள் வாக்களித்து முதல்வராக தங்களை தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் அந்த அறிவு கூட அந்த ஆளுக்கு இல்லையா என கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். உதயநிதியின் இந்த பேச்சு விசிகாவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.